லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் 13 பதக்கங்களுடன் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி கடந்த 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடரின் 4வது நாளான நேற்று சென்னை மேலக்கோட்டையூர் தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சைக்கிளிங் விளையாட்டு மகளிர் தனிப்பிரிவில் தமிழக வீராங்கனை ஸ்ரீமதி தங்கம் வென்றார். அதேபோல மகளிர் அணி பிரிவில் ஸ்ரீமதி தன்யதா, தமிழரசி, பூஜா ஸ்வேதா ஆகியோர் இணைந்த தமிழக அணி தங்கம் வென்று அசத்தியது. ஆண்கள் ஜூனியர் பிரிவில் கிஷோர், புருஷோத்தமன், மைக்கேல் அந்தோனி ஆகியோர் இணைந்து சைக்கிளிங் போட்டியில் வெண்கலம் வென்றனர். சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்டிஸ்டிக் யோகா பிரிவில் தமிழக வீரர் சித்தேஷ் 133.75 புள்ளிகள் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஹரியானா மற்றும் தமிழ்நாடு மகளிர் அணிகளுக்கு இடையேயான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் 33-40 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்த தமிழக அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆண்கள் அணியை பொறுத்தவரை அரையிறுதி வரை முன்னேறி ராஜஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்து வெண்கலம் வென்றனர். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இந்திய ஸ்குவாஷ் அகாடமியில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் பூஜா ஆர்த்தி மற்றும் தீபிகா ஆகியோர் மோதினர். அதில் 3-0 என்ற நேர்செட் கணக்கில் பூஜா ஆர்த்தி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். தற்போதைய நிலவரப்படி 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலம் என 13 பதக்கங்களுடன் தமிழக அணி முதலிடத்தில் உள்ளது. 4 தங்கம், 6 வெள்ளி, 11 வெண்கலம் என 21 பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா 2வது இடத்திலும், 4 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலம் என 16 பதக்கங்களுடன் ஹரியானா 3வது இடத்திலும் உள்ளன. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.